கொதிக்குதுடா, என் நெஞ்சு கொதிக்குது. போச்சுடா, போச்சு, எல்லாமே போச்சு. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, என் கௌரவம் போச்சு. உள்ள பூச்சி மாதிரி இருந்த என் மூத்த மருமகளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டா. நான் யாரை நம்பிக்கிட்டு இருந்தேனோ அந்த ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டுக்கு வர்றதே இல்லை. இந்த வீட்டை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் விட்டுருக்காண்டா. நாம என்ன நடுத்தருக்கா போறது? நம்மளை இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு அந்த விஜி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கடா. அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாரதா தான். அந்த சாரதாவை நான் கொலை பண்ண விட மாட்டேன். இல்லடா, அந்த சாரதா இல்ல, அந்த முண்டக்கண்ணி விஜிதாண்டா. அவ முகம் அழகா இருக்கிறதுனால தானே இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிட்டா. அந்த அழக ஆசிட் ஊத்தி கொலைச்சிட்டோம்னா அவ துடிப்பா. அத பார்த்து அவ புருஷன் துடிப்பா. அத பார்த்து சாரதா துடிப்பா. அத பார்த்து நான் சந்தோஷப்படணும்டா, நான் சந்தோஷப்படணும். நான் பண்றேன். பண்றேன்னு சொல்லிட்டு நிக்காதடா, போய் பண்ணிட்டு வா. அப்பதான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த பெருமை எனக்கு கிடைக்கும்டா. போ. உண்மையில சத்தியமா சொல்றேம்மா, நான் அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன். இது சத்தியம்.